ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசிஹா பானோஸ் சேனல். இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1ல் இருக்க எழுத்து சொல் அப்படின்னு இருக்கிற இலக்கணமை தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து பார்ட் 1 பார்ட் 2 டிவிஷன் பண்ணி இந்த வீடியோவை போட்டுருக்கோம். பார்ட் 1ல் எழுத்து சொல்லுவோம், பார்ட் 2ல் சொல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் முதல்ல எழுத்து எத்தனை வகைப்படும் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா லெசனுக்குள்ளே வரலாம். இப்போ நாங்கள் பார்த்தோன்னா எழுத்து 2 வகைப்படும். என்னென்னா, முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உயிர் எழுத்து, மெய் எழுத்து. உயிர் எழுத்து வந்து 12 இருக்குது. எந்த 12ன்னா ஆலேருந்து அவு வரையும் இருக்கிற எழுத்து. அக்கு வந்து ஆயுதம் எழுத்து, அது சேர்க்கக்கூடாது. அடுத்தது மெய் எழுத்து. மெய் எழுத்து 18 இருக்குது. மெய் எழுத்து எதுனா இக்குலேருந்து இன் வரையும் இருக்கிற எழுத்து. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 30 வரும். அப்படின்னு பார்த்தோன்னா முதல் எழுத்து 30 எழுத்து, 30 எழுத்து இருக்குது. அடுத்தது சார்பெழுத்து. சார்பெழுத்து வந்து 10 எழுத்து இருக்குது. அது எங்களுக்கு புக்கில் கிளியராக தந்திருக்காங்க, வாங்க பார்க்கலாம். சார்பெழுத்து அப்படின்னா என்னென்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரளபெடை, ஒற்றளபெடை, குற்றிய லுகாடம், குற்றிய லிகாடம், ஐகாரக் குறுக்கம், ஔகாரக் குறுக்கம், மகரக் குறுக்கம், ஆயுதக் குறுக்கம் அப்படின்னு 10 எழுத்தாக பிரிஞ்சிருக்கு சார்பெழுத்து. அதில் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது எதுனா உயிரளபெடையும் ஒற்றளபெடை தான் பார்க்க போகிறோம். அளபெடை அப்படின்னா நீண்டு ஓடுதல் அப்படின்னு மீனிங், நீண்டு ஒலித்தல். எடுத்துக்காட்டு என்னென்னா அம்மா, தம்பி அப்படின்னு தந்திருக்காங்க. நிறைய பேர் இதை அம்மா ஆ தம்பி இ அப்படின்னு படிப்பாங்க, அது தவறு. இது வந்து அம்மா தம்பின்னு தான் நீண்டி ஒலிக்கணும். இப்போ வந்து நாங்கள் ஏன் இப்படி நீண்டு ஒலிக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் பார்த்தோன்னா அளபெடைக்கு மொத்தம் 3 மாத்திரை. எப்படி 3 மாத்திரை வருது? நாங்கள் இந்த 2 வேர்டையும் சேர்த்து தான் வந்து ஒலிக்கிறோம். இப்போ நாங்கள் பார்த்தோன்னா பீக்கு வந்து 2 மாத்திரை, ஏன்னா வந்து இது நெடில். இந்த ஈ வந்து குடில், அதனால நம்ம இதுக்கு வந்து வட மாத்திரை தான் போடணும். இப்போ நாங்கள் இது 2ம் சேர்த்தா எவ்வளோ வருதுன்னா 3 வருதா? அப்போ 3 மாத்திரை வந்துருச்சா? இப்படி தான் வந்து அளபெடை எல்லாமே 3 மாத்திரை அளவு நீண்டு ஓடணும், நீண்டு ஒலிக்கணும். சரி, வாங்க பார்க்கலாம். உயிரளபெடை அப்படின்னா என்னென்னா, ஒரு பேராகிராஃபில் ஸ்டார்டிங்கில், மிடில், எண்டிங்கில் வேர்ட்ஸ் வந்து அளவெடுத்து வந்தால் அது பேர் உயிரளபெடை அப்படின்னு பேர். இது வந்து 3 வகைப்படும். செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. முதல்ல நாங்கள் செய்யுளிசை அளபெடையை பார்த்துடலாம். செய்யுளிசை அளபெடை அப்படின்னா செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபெடை என்போம். ஓகேவா, புரியுதா? ஒரு ஓசை வந்து குறையும்போது நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்து செய்யுளில் நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்து வந்தால், ஒரு சென்டென்ஸ் முடியும் போது நெட்டெழுத்துக்கள் அளவெடுத்து வந்தால் அதுதான் வந்து செய்யுளிசை அளபெடை அப்படின்னு பேர். இதுக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, அது என்னென்னா இசைநிலை அளபெடை. ஓகே, இப்போ இதோட எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ இது படிக்கலாம் பாருங்கள். ஓதல் வேண்டும். இது வந்து மொழி முதல் ஸ்டார்டிங் ஒரு பேராகிராஃப் இல்லை சென்டென்ஸில் ஸ்டார்டிங்கில் வந்திருக்கு, ஏன்னா இங்கே ஸ்டார்டிங்லேயே எடுக்க பாருங்கள். உடார்க்கு குறுநோய் மொழி இடை. இங்கே பார்த்தோன்னா
இன்பிட்வீனில் வந்திருக்கு, அதனால இது மொழி இடை. நல்ல பாடாப்படை இது மொழி இறுதி, மொழியுடைய லாஸ்ட்டில் வந்திருக்கு. சரி, இப்போ அடுத்த டாபிக் பார்க்கலாம். இன்னிசை அளபெடை. இன்னிசை அளபெடை என்னன்னு பார்க்கலாம். செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குடில் நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபெடை ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு பாருங்க. கெடுப்பதூம் கேட்டற்கு சார்வாய் மாற்றங்கே எடுப்பதூம் எல்லாம் மலை. இது ஒரு திருக்குறள் தந்திருக்காங்க எடுத்துக்காட்டுக்காக. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்னிசை அளபெடை அப்படின்னா நடுவில் ஊ வரும். ஊ இப்போ பார்த்தோன்னா இங்கே 2 இடத்துலையும் ஊ தான் இருக்குது. அதிகமாக ஊ தான் இன்னிசை அளபெடையில் வந்துச்சுன்னா அது இன்னிசை அளபெடை. அதே மாதிரி செய்யுள் இசை அளபெடையில் அ அப்புறமா ஊ ஆ இல்லைன்னா ஓ செய்யுள் இசை அளபெடையில் வரும். அதே இன்னிசை அளபெடையில் பார்த்தோன்னா ஊ வரும். அதே சொல்லிசை அளபெடையில் பார்த்தோன்னா ஈ அதிகமாக எப்போவுமே ஈ தான் வரும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் நிறைய நாங்கள் கிராமர் பார்க்கலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். சொல்லிசை அளபெடை. செய்யுளில் ஒரு செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்சச் சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபெடை ஆகும். இங்கே பார்த்தோன்னா ஈ தான் இருக்குது. உடனசை உள்ளம் துணையாக சென்றார் வடநசை இன்னும் உளேன். இதுவும் நாங்கள் பார்த்தோன்னா திருக்குறள் தான். சரி, இது அந்த சொல்லிசை அளபெடையை பற்றி தான் இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக தந்திருக்காங்க. அந்த நசை ஈ அப்படின்னு அந்த சவுண்டு வர்றதுனால. சரி, நாங்கள் நெக்ஸ்ட்டு போகலாம். இது ஒற்றளபெடை. நாங்கள் முதல் டாபிக் உயிரளபெடை பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் டாபிக் ஒற்றளபெடை. ஒற்றளபெடைனா என்னென்னா, செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு, இவ், ஈ, இல், இல் ஆகிய 10 அக் என்னும் ஆயுத எழுத்தும் அளபெடுப்பது ஒற்றளபெடை ஆகும். அப்படின்னா இப்போ நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே முன்னாடி பார்த்தோன்னா இங்கே உயிர் எழுத்துக்கள்லேயே எல்லாமே முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே செய்யுள் இசை அளபெடையில் பார்த்தோன்னா ஆ ஓல முடியும். அதே இன்னிசை அளபெடையில் பார்த்தோன்னா அதிகமாக ஊல முடியும். சொல்லிசை அளபெடையில் பார்த்தோன்னா ஈல முடியும். ஆனால் இங்கே மெய் எழுத்துக்கள் இல்லைன்னா அக்கில் தான் முடியும். இங்கு, இன், இஞ்சு, இங்கு, இஞ்சு, இன்னு, இன், இம், இன், யு, ஈ, இல், இல் இந்த 10 எழுத்து ப்ளஸ் அக்கு சேர்த்து 11 எழுத்தில் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இறைவன் எக்கிழங்கிய கையடாய் இன்னுயிர் அப்படின்ட்டு 2 எக்ஸாம்பிள்ஸ் தந்திருக்காங்க. நாங்கள் நிறைய பேருக்கு டவுட் வரலாம், இதுக்கும் 3 மாத்திரையில் தான் ஒலிக்கணுமா இல்லை இது 2 மாத்திரையில் தான் ஒலிக்கணுமா அப்படின்ட்டு. இது நச்சுனா 3 மாத்திரையில் தான் ஒலிக்கணும். ஏன் படிக்கணும், ஏன் அப்படின்ட்டு பார்த்தோன்னா இதுக்கு இது அளபெடையில் வந்தோன்னே இதுக்கு 1.5 மாத்திரை வந்துடும். இங்குக்கு 1.5 மாத்திரை, இங்குக்கு 1.5 மாத்திரை சேர்த்து 3 மாத்திரை. அதே மாதிரி அக்குக்கும்
அப்படி பார்த்தோன்னா இதுவும் 3 மாத்திரையில் தான் வரும். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம இதில் எழுத்து பார்த்துட்டோம். கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சொல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி இவ்வளோ தான். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.